அன்பின் தகப்பனே, உண்மை நன்றியோடு 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 ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த கிருபையுள்ள நாளிலும் ஆண்டவரே, உண்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தந்தீர். அதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே, வானாதி வானங்களும் கொள்ளாதவரே, நீர் எங்களை நினைத்திருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நிச்சயமாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது கர்த்தர் கிருபையாக எங்கள் புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் உதவி செய்வன் கேட்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை தாரும், தேவைகளை சந்தியும், எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தாரும். அவருடைய கண்ணீர்கள் எல்லாம் மாறத்தக்கதாய் உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தா, அவருடைய கண்ணீர் முற்றிலுமாய் மறையட்டும், மாறட்டும் ஆண்டவரே. அவருடைய வலிமையான கிரிகளோட வாழ்க்கையில நடக்கட்டும் கர்த்தா. இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். எல்லா நன்மைகளையும் தேவன் நிறைவாய் தந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள்லயும் 4 சுவிசேஷத்தின் இருந்து சில காரியங்களை, முக்கியத்துவங்களை நாம் பார்க்க போறோம். ஓசியாவில் போடப்பட்ட 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, என் வேதத்தின் மகத்துவங்களை அவருக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி. என் வேதத்தின் மகத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனா அதை அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள், அதுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது நிச்சயமா நாம் நிறைந்த ஆசீர்வாதங்களை அதன் மூலமாய் பெற்றுக்கொள்வோம். இதனால முதல்ல மத்தேயு 4 சுவிசேஷங்களை பற்றி நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். மத்தேயு சுவிசேஷம் மத்தேயுனால் எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்கள் ஒருவராக மத்தேயு எழுதினது என்று சொல்லி நம்பப்படுகிறது. அவர் ஒரு டாக்ஸ் கலெக்டர், அதாவது ஆயக்காரனாக, வரி வசூல் செய்பவராக அவர் காணப்பட்டார். அவர் இயேசு கிறிஸ்துவால் சந்திக்கப்பட்டார். மார்க்குலியும் லூக்காவிலையும் அவரை லேவி என்று அழைக்கிறார்கள். இந்த புத்தகம் முக்கியமா இயேசு கிறிஸ்து மேசையா என்பதை வற்புறுத்துவதாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு 4 புத்தகங்களும் ஒவ்வொரு விதமா இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறுகிறது. அதே போல வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா புத்தகங்களுக்கும் ஒவ்வொன்றும் இயேசுவை மையமாக கொண்டு எழுதப்பட்டதுதான். அது ஒவ்வொரு புத்தகத்தையும் பற்றி கர்த்தர் சித்தமானால் நம்ம பின்னால பார்க்கலாம். மேசியா என்பதற்கு வரப்போகிற ராஜா அல்லது வரப்போகிற ஆசாரியர் என்று அர்த்தமாகும். அதனுடைய சிம்பல் லயன். மத்தேயுக்கு அதனுடைய சிம்பல், அடையாளம் என்னன்னா சிங்கம். சிங்கம் தான் அதுக்கு அடையாளமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது வெளிப்படுத்தின விசேஷத்துல எசேக்கியேல்ல அது சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சித்தமான நேரத்துல நான் அதை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். பொதுவாக இது ஜூவிஷ் கிறிஸ்டியன்ஸ், யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இதுல அதிகமான பழைய ஏற்பாட்டு ரெஃபரன்சஸ், பழைய ஏற்பாட்டு உதாரணங்கள், வசனங்கள் இதுல இப்படி எழுதப்பட்டதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த புதிய ஏற்பாட்டில் நடக்கிற காரியங்கள்லாம் பழைய ஏற்பாட்டில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பிடுவதாக காணப்படுகிறது. முதலாவது மத்தேயு புத்தகத்தை திறந்து வச்சுங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை யார வாசிங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. பாத்தீங்கன்னா ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசுன்னு இருக்கு. தாவீது ஒரு அரசர். அது அரச பரம்பரைகள் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. புற இன பெண்களும் அதிலே காணப்படுகிறார்கள். அதெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமானது. அதனால இவரும் ஒரு ராஜாவாக அதிகமாக இந்த மத்தேயு புத்தகத்திலே அவர் காட்டுகிறார். 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. 2:1-2. ஏரோதுவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பாத்தீங்கன்னா சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு
அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார். அப்ப இவங்க ராஜாவாக பிறந்திருக்கிறவர், யூதருக்கு ராஜா என்பதை இவர்கள் அங்கே வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசம். 9:27. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். இங்க குருடர்கள் அவர்கள் கூட என்ன செய்யறாங்க? தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ வேத புத்தகம் எவ்வளவு அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். ஏதோ 4 பேர் எழுதியிருக்கிறாங்க அப்படி இல்லை, அது பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. அதாவது குரானை பற்றி ஒருவர் கூறினார். அது யார் கூறினார்? இந்த குரானை எழுதினது யாருன்னு சொன்னா, உலகத்தின் அதிபதி இதை எங்களுக்கு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 இடத்துல அது உலகத்தின் அதிபதி என்பதுதான் அந்த புத்தகத்தை, குரானை குறித்து எழுதினவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னா, இந்த உலகத்தின் அதிபதியை நம்மளிடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிற அந்த வசனம். அப்போ உலகத்தின் அதிபதிங்கிறது யாரை குறிக்கிறது? அப்ப அந்த உலகத்தின் அதிபதி தான் அந்த குரானை கொடுத்து. ஆனா நம்முடைய வார்த்தைகள் அப்படி இல்லை. பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தைகள். தேவன் தம்முடைய பரிசுத்த மனிதர்களை பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அவர்கள் எழுதினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிப்போம். 12ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். அதாவது இங்க 21, 22 வாசித்தீங்கன்னா, அவருடைய நாமத்தின் மேல் புரஜாதியார் நம்பிக்கையாயிருப்பார்கள் என்பதே அப்படின்னு சொல்லிட்டு, பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சுஸ்தமாக்கினார். அப்போதான் ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரர் இவர்தானோ என்கிறார். இப்போ யாரெல்லாம் பாருங்க, எங்க வெளிப்பட்டாலும் அவர் தாவீதின் குமாரனாக இங்கே மத்தேயு புத்தகத்துல கூறியதை அங்க என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததா 20வது அதிகாரம் 30ஆம் வசனம் 31வது வசனத்தை வாசிப்போம். 20 15, 22 வாசிக்கும். 15, 22. 15. என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தாயானவளாய் இருந்தபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இவ்வளவு அந்த கானானிய ஸ்திரீ தான், அவளுடைய ஜெபம் மிக வலிமையானது இல்லையா? ஒரு விடாப்புடியாக இப்படியா ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டவள் இந்த கானானிய ஸ்திரீ தான். அவளும் அப்படித்தான் கூப்பிடுறா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுவதை நம்ம இங்க பாக்குறோம். அடுத்ததா 20ஆம் அதிகாரம் 30, 31. 20, 30, 31. அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிக சத்தமாய் கூப்பிட்டார்கள். அப்போ இங்கே இவங்க இந்த குருடர்களும் எப்படிதான் கூப்பிடுறாங்க? தாவீதின் குமாரனே. இந்த பகுதியில் நம்ம தெரிந்து கொள்றது என்ன? மற்றவங்க அதட்டுறாங்க அவனு, ஆனா அவனுக்கு வேண்டியது சுகம். மற்றவங்க அதட்டினாலும் அதை பற்றிலாம் கேர் பண்ணவே இல்லை. அவங்க இன்னும் அதிகமா சத்தம் போடும். அப்போ சில நேரங்கள்ல யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணாலோ எது பண்ணாலும் நம்ம அதை கொஞ்சம் கூட கேர் பண்ணாம நம்ம ஆண்டவரை தேட வேண்டும். நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படணும், நம்முடைய பிரச்சனைகள் மாற்றப்பட வேண்டும். அப்போ இன்னும் அதிகமா என்ன செய்யணும்? அவரை நோக்கி, அவர் நம்ம சத்தத்துக்கு செவி கொடாதபடி இருக்கிறது தெரிந்தாலும் இன்னும் தொடர்ந்து என்ன செய்யணும்? இன்னும் உற்சாகமா நம்ம ஜெபம் பண்ணணும். 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 27, 11.
இயேசு சேதாதிபதிக்கு முன்பாக நின்றார். சேதாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீர் சொல்கிறபடிதான் என்றார். ஆமென். அப்போ இங்கேயும் பாருங்க, ஒரு தேசாதிபதி, அதாவது தேசாதிபதிங்கிறது பிலாத்து, அவன் கேட்கிறான், நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்கிறான். அப்போ அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடிதான் அப்படின்றார். இப்போ இதெல்லாம் நான் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ரொம்ப அதிகமாக வஞ்சிக்கப்பட போகிறது எதுலன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து வந்து தேவகுமாரன் கிடையாது. அவரு சாதாரண ஒரு மனிதன் தான், ஒரு இறை தூதர் தான் அப்படின்னு சொல்லி இந்த கடைசி காலத்துல அதிகமாய் நம்மை வஞ்சிக்கிறதுக்கு சாத்தான் முயற்சி பண்ணும். ஆனா எப்பொழுதும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்காக தான் நான் இந்த பகுதி அன்றைக்கு தேவனுடைய திட்டத்தின்படி நான் எடுத்தேன். அப்போ தேசாதிபதி கேட்கும்போது, நீ யூதருடைய ராஜாவானா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ சொல்லுகிறபடிதான் என்று சொல்கிறார். கடைசியா 27:37 வாசிங்க. 27:37 வசனம். 37. அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசின் மேலாக வைத்தார்கள். அப்பொழுது அவருடைய வலது பக்கத்திலே ஒண்ணு போதும். அதாவது அவர் எதுக்காக அந்த தண்டனை அவர் கிடைச்சுன்னு சொன்னா, அவர் இயேசுக்கு அவரு யூதருடைய ராஜா ஆகிய இயேசு அப்படின்னு சொல்லி என்ன காரணத்துக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார், யூதருடைய ராஜாவை இயேசு என்று சொன்னதுனால அப்படின்னு சொல்ல. அப்போ அங்கேயும் அதை எழுதப்பட்டிருக்கிறது. இதை மற்றவரெல்லாம் வந்து இதெல்லாம் என்ன பண்ணுங்க, இதை எடுத்து போடுங்க என்று சொல்லும் போது, அந்த பிலாத்து நான் எழுதினதே என்று சொல்ல, அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாதுன்னு சொல்றோம். அப்போ இதெல்லாம் மத்தேயு சுவிசேஷத்துல பிரதானமாக, மற்றதும் சொல்லப்பட்டிருக்கு, தேவகுமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை மனிதகுமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயுல. ஆனா பிரதானமா இவர் எதை சொல்லுகிறார்னா, இவர் யூதருடைய ராஜா, வரப்போகிற மேசியா என்பதை அதிக அழுத்தம் திருத்தமாக இந்த மத்தேயு சுவிசேஷத்துல கூறப்பட்டுள்ளது. அடுத்தது மார்க்கு புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். இதை எழுதினவர் ஜான் மார்க் என்று சொல்லுகிறார். ஜான் மார்க் யாருன்னா, பேதுருனுடைய சொந்தக்காரன், உறவினர். இந்த பவுலும் பர்னபாவும் கூட இவர் ஊழிய பயணத்துல போகும்போது ஒரு இடத்துல பவுல் சொல்றாரு, இவரை அழைச்சிட்டு போக கூடாது, இவர் இடையில நம்மளை விட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இப்ப நிறைய பிரச்சனை வருது, பவுலுக்கும் பர்னபாவுக்கும். அதனால ரெண்டு பேரும் பிரியக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. பர்னபா மார்க்குவை தன்னோடு அழைத்து கொண்டு போகிறார். ஆனா ஃபியூச்சர்ல நிருபவங்கள் எழுதும் போது, மார்க்குவை அழைத்து கொண்டு வா, அவன் எனக்கு ஊழியத்தில் ரொம்ப பிரயோஜனம் உள்ளவன் சொல்லி பவுல் சொல்கிறார். அப்ப அந்த வன்மம், அந்த இதெல்லாம் அங்க மறைந்து போகிறது. அப்ப இந்த மார்க்கு தான் எழுதினார் என்று சொல்லப்படுகிறது. இவர் முக்கியமா மார்க்ல தேவகுமாரன் என்று சொல்லி அதை முக்கியத்துவப்படுத்தி அங்க எழுதுகிறார். இதனுடைய சிம்பல் என்னன்னு சொன்னா, அந்த மார்க்குக்கு எருது அப்படின்னு சொன்னா ஆக்ஸ், மாடு. அது என்ன பண்ணும், கடினமாக உழைக்கக்கூடியது இல்லையா? அப்ப ஆண்டவரே ஒரு ஊழியக்காரனாகவும் இது என்ன செய்கிறது, காட்டுகிறது. இப்போ மத்தேயு, லூக்கா இந்த ரெண்டுலையும் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பெரிய வரலாறு இருக்கும். ஆனா இங்க இவருக்கு வரலாறு எல்லாம் எழுதியிருக்க மாட்டார் மார்க்ல. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, அவரை ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன கிடையாது, வரலாறு கிடையாது. ராஜாவுக்கு வரலாறு உண்டு, ஆனா இவருக்கு இல்லை. அவனுக்கு வரலாறு முக்கியத்துவம் கிடையாதுங்கிறதுனால அவர் எழுதவில்லை என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. மார்க்கு 1:1 வாசிங்க. மார்க்கு 1:1. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். அப்ப இங்க தேவனுடைய குமாரனாக இயேசு என்று எழுதுகிறார் இல்லையா? அவரை தேவகுமாரனாக அங்க எழுதுகிறார். அதே அதிகாரத்துல 49வது வசனம். மார்க்ல 1:49 இல்லையா? 49 இல்லப்பா. இல்ல சாரி. 3ஆம் அதிகாரம் 31 வாசிங்க. 31, 34. 3ஆம் அதிகாரம். சாரி நான் தப்பா வாசிட்டேன். மார்க் 1:1, மார்க் 1:11.
மார்க் 1:11. அன்றியும் ஆ, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆமென். இது ரொம்ப முக்கியமான வசனம். ஏன்னா இது வந்து அவரு என்னுடைய தூதன் சொல்லல. இவர் என்னுடைய நேசகுமாரன். நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம். அப்போ தேவகுமாரன், தேவனுடைய பிள்ளை என்பது இந்த வசனம் எல்லாருக்கும் அதை நிறைய பேர் கேட்டாங்க. ஆவியானவர் அங்கே வானத்திலிருந்து ஒரு சத்தத்தை உண்டாயின சத்தத்தை நம்ம பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. 3:11. அசுத்த ஆவிகளும் ம். அவரை கண்டபோது அவர் முன்பாக விழுந்து, நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. ஆமென். அப்போ பிசாசுக்கும் தெரியுது இது யார் இவரு, தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன அப்படின்னு சொல்லியிருக்கு. 10ஆம் அதிகாரம் 43-45 வாசிங்க. மார்க் 10:43-45. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். பின்பு அவர் மனிதகுமாரன் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஊழியர் என்று சொல்லப்பட்டு பார்த்து நம்ம கேள்வி கேட்டோம். அதே மனுஷகுமாரும் ஊழியம் கொள்ளும்படி வராமல், அவருக்கு மற்றவங்க எல்லாம் ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வரல. ஊழியம் செய்யும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லப்பட்டது. அநேகரை மீட்கிறதுக்காக ஒரு ஊழியக்காரனாக வந்தார். 44 வருஷத்துல உங்களில் எவனானாலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன் அப்படிலாம் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி நீங்க முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன் சொல்றார். அப்போ இயேசு கிறிஸ்து ஊழியன் அல்லது தேவகுமாரன் என்று சொல்லி இந்த மார்க்கு புத்தகம் அதிகமாக கூறுகிறது. இன்னும் சில ரெஃபரன்ஸ், ஒரே 2 ரெஃபரன்ஸ் வேலை புத்தகத்தில் பார்ப்போம். மத்தேயு 14:33 வாசிங்க. மத்தேயு 14:33. முப்பத்தி மூணாப்பா. 33. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். பின்பு அவர்கள் கடலை கடந்து. ஆமென். போதும். அதாவது இது எந்த சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லும்போது, கடல்ல அவங்க படகுல போய்கிட்டு இருக்கும்போது எதிர்காற்று அதிகமா இருக்கு. அதிகமான அலை வீச ஆரம்பிக்குது. அவங்களால என்ன பண்ண முடியல, கடந்து போக முடியல, தண்டு வலிக்க முடியல. அப்போ இயேசு கிறிஸ்து கடல் மேல நடந்து வருகிறார். அதை பார்த்து இவங்க பயப்படுறாங்க. அப்போ நான் தான் பயப்படாதவங்கன்னு சொல்லும்போது பேதுரு என்ன பண்றாரு, நீர் தான் வர்றீங்கன்னா ஜலத்தின் மேல வர கட்டளையிடும் சொல்லி அவர் கட்டளையிட்டு அவர் நடந்து தண்ணிக்குள்ள ஆழ்ந்து போனார். அப்பதான் அற்ப விசுவாசி ஏன் பயப்பட்டா என்று அவரை தூக்கி விடுறாங்க. அவர் படவுல ஏறின உடனே காற்று என்ன செய்யுது, அமர்ந்துருது. அப்பதான் அந்த அற்புதத்தை பாக்குறாங்க. அப்பதான் இவங்க என்ன சொல்றாங்க, மெய்யாகவே நீர் யாரு, தேவகுமாரன் என்று சொல்லி அங்கே சொல்வதை நம்ம பார்க்கணும். லூக்கா 1:35 வாசிங்க. லூக்கா 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். ஆமென். உன்னிடத்தில் பிறப்பது என்னது, தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம வந்து 3வது புத்தகத்தை நம்ம பார்க்க போறோம். அதாவது லூக்கா சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவை மனிதகுமாரனாக, உலக இரட்சகராக இது காட்டுகிறது. இது பேர் காஸ்பல் ஆஃப் கம்பேஷன் என்று சொல்வார்கள். காஸ்பல் ஆஃப் கம்பேஷன், மனதுருக்கத்தின் சுவிசேஷம். அவர் மனதுருகின்னு பல இடங்கள்ல
நம்ம இந்த லூக்கா சுவிசேஷத்துல வாசிக்கலாம். இதுல 37 உவமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, 16 அற்புதங்கள் இருக்கு. லூக்கா தான் பொதுவாக புற இனத்தாருக்காக எளிதாக புரிந்து கொள்வதற்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இதுல அதனால அதிகமான உவமைகள் சொல்லப்பட்டிருக்கிற, அற்புதங்களையும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 9ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 9:58. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். அப்ப இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, பறவைகளுக்கும் கூட என்ன உண்டு? கூடு உண்டு. நரிகளுக்கு கூட குழி உண்டு. ஆனா மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த படுத்து தூங்குற கூட ஒரு உண்மையா சொந்தமா ஒரு இடம் கிடையாதுப்பா சொல்றாரு. மனித குமாரன் அப்படிங்கறத பார்க்கணும். அதே 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. 6:5. மேலும் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார் என்றார். அப்போ ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஓய்வு நாள்ல ஒண்ணுமே செய்யக்கூடாதுன்னா ஆண்டவர் எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்போ ஆண்டவர் அவருக்கு ஓய்வு நாள் கிடையாது. அன்றைக்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவராக ஆண்டு கொண்டிருக்கிறார் அங்கிறது அர்த்தம். இவங்க சுகப்படுத்தினா உடனே என்ன பண்றாங்க? ஏதாவது குறை சொல்றாங்க. சீசர்கள்லாம் பசியினால அந்த கதிர்களை கொய்து சாப்பிடுறாங்க. அதை குறை சொல்றாங்க. அப்போதான் இயேசு கிறிஸ்து அதை சொல்றாரு. தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் செய்தது உங்களுக்கு தெரியாதா? அவங்க பசியா இருந்த போது தேவ சமூகத்தை அப்பத்தே என்ன செய்ய, மற்றவங்க எல்லாம் சாப்பிடக்கூடாது, ஆசாரியர்கள் தவிர. அதே அவன் சாப்பிட்டானே. அது மட்டும் இல்ல, ஆசாரியர்களும் என்ன செய்யறாங்க? அந்த அந்த நாள்ல வேலை செய்துதான் இருக்கிறாங்க. அதனால ஓய்வு நாள் மனிதர் ஓய்ந்திருப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதுதான். அதுல வேலையே செய்யக்கூடாது, கட்டாயம் கிடையாதுங்கிற காட்டுறதுக்காக இங்க சொல்லும்போது, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். அன்றைக்கும் அவர் செயலாற்றி கொண்டுதான் இருக்கிறார் என்பதை இங்கே குறிப்பிடப்படுகிறது. 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 7:34. மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு நீங்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறீர்கள். அதாவது யோவான் ஸ்நானகன் ஒண்ணுமே சாப்பிடாம வந்தான். எல்லாரும் சாப்பிடறதே கிடையாது அவருக்கு. ஆனா அவரை என்ன செய்தாங்க? திராட்சை ரசம் குடிக்கல. ஆனா அவரே என்ன செய்யுங்க? பிசாசு பிடித்திருக்கிறவர் என்று சொன்னார். இவர் எல்லாத்தையும் சாப்பிடுறவர் வந்தார். அப்போ போஜன பிரியனான மனிதன் என்று சொல்ல ஆரம்பித்தார். அப்போ ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதியுடன் ஒப்புக்கொள்ளப்படும் சொல்றார். இப்போ எல்லாரும் என்ன செய்ய முடியாத வரை புரிந்து கொள்ள முடியாது. தேவ ஞானத்தை பெற்றவர்கள், அதுதான் ஆண்டவருடைய செயல்களை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியும். சரியாக புரிந்து கொள்ளாதவர் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? ஏதாவது குறை சொல்லி கொண்டிருப்பார். அப்பதான் சொல்லும்போது மனித குமாரன் என்று தன்னை அங்க இயேசு கிறிஸ்து சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக 8ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். 8:55. எட்டு 25, 55. அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். இப்போ சிறுபெண்ணை உயிரோட எழுப்புறார். அந்த பெண் எழுந்து விட்டாள். அப்போ உடனே அவர் என்ன பண்றாரு? அவளுக்கு ஆகாரம் கொடுக்க அப்போ இதுவரைக்கும் வேற புத்தகத்துல தெரியும், சோமாக்கள் உங்களுக்கு யாருக்கும் இந்த மாதிரி சொல்லல. இப்போ லூக்கா அந்த உடல் கஷ்டங்கள், பசி இதெல்லாம் பற்றி எழுதுகிறார். ஏன்னா மனித குமாரன் ஒரு மனித குமாரனாக, மனிதனாகவும் அவ பசியா இருக்கும், அவளுக்கு முதல்ல சாப்பாடு கொடுங்க அப்படி சொல்றதை நம்ம என்ன செய்யறோம்? இங்கே பார்க்கிறோம். அடுத்ததாக 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. 9:26. என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார்.
இப்போ வருகையில அப்போ தன்னை மனிதகுமாரனாக இயேசு கிறிஸ்து அங்கே காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம். மனுஷகுமார் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதரின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார் அப்படின்னு சொல்றார். இப்போ எதுன்னு சொன்னா, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன அப்படின்றார். இன்னைக்கு எல்லாருமே பணத்துக்கு மேல பணம், இதுக்கு மேல தங்கம் விலை ஏறுதுன்னா நிறைய வாங்கி வைப்போம், இன்னும் ஏறும், அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஆனா இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு சேமித்தாலும் அதனால என்ன இல்லை, நம்மளுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினா நமக்கு லாபம் என்ன? மிக முக்கியம் தான் நம்முடைய ஜீவனை நம்ம என்ன செய்யணும், ஆதாயப்படுத்தணும். அதுக்கு பிரியமா, தேவனுக்கு பிரியமா நடந்து அவர் வரும்போது நம்ம வெட்கப்படாமல் அவரண்டையில என்ன செய்யணும், சேர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. அடுத்ததாக 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 12:8. அன்றையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். ஆமென். அடுத்ததாக 40வது வசனம் வாசிங்க, அதே அதிகாரத்துல. அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். வருகை பற்றி சொல்லும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து மனிதகுமாரன் என்று இங்கே சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இந்த லூக்கா புத்தகத்துல ரொம்ப முக்கியமான வசனம். அவர் வந்தது நோக்கமே என்னதுதான், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனிதகுமாரன் உலகத்தில் வந்திருக்கிறார். யார் ரொம்ப முக்கியமான. அப்போ இன்னைக்கு மற்ற எல்லாருமே நாம் ஆண்டவரால தேடப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டோம். இழந்து போனவர் நிறைய பேர் ஏராளமான இருக்கிறார்கள். அவர்களை தேடுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த மனிதகுமாரனாக இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 21:36. 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இப்போ இனி வர வர என்ன செய்ய, நிறைய மோசமான சம்பவங்கள்லாம், இயற்கை பேரழிவுகள்லாம் வரும். அப்போ இதெல்லாம் நீங்க தப்பி மனிதகுமாருக்கு முன்பாக நிற்கணும்னா என்ன செய்யணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். ஜெபத்தோடு கூட எச்சரிக்கையாய் நம்ம என்ன செய்யணும், வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாய் எப்பொழுதும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. அதனால நம்ம எப்பொழுதும் ஆண்டவரை துய்த்து கொண்டு கவலைக்கு, அந்த கவலை இந்த கவலை எழும்பும் போதே கவலையோடு எழும்புறது, அதை குறிச்சு கவலை, இதை குறிச்சு கவலை, எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க என்ன செய்ய மாட்டான், கவலைப்பட மாட்டான். கவலைப்படுறவன் ஜெபம் பண்ண மாட்டான், ஜெபம் பண்றவன் கவலைப்பட மாட்டான். அதனால எப்பொழுதும் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணி அவருடைய சந்நிதியில நம்ம என்ன செய்வோம், காணப்படுவோம். அதுல 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. உடல் பற்றி அவர் பசியா இருந்தாரு, தாகமா இருந்தாரு, இது எல்லாத்தையும் இதுல எழுதியிருப்பாரு ஒரு மனிதகுமாரன் அப்படிங்கிறதுனால. இங்க இது வேற சுவிசேஷத்துல எதுலையுமே கிடையாது. அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார், அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இப்போ மனிதகுமாரன் என்பதை அதிகமாக அந்த லூக்கா சுவிசேஷம் கூறுவதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக யோவான் சுவிசேஷம். அது வார்த்தையாகிய இயேசு. அதோட சிம்பல் ஈகிள், கழுகு. இப்போ அது தெய்வீக தன்மையுடையது. அந்த கழுகை ஒப்பிடுவார்கள். அப்படியே பாதத்திலே காத்திருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம், கழுகுகளை போல செட்டையில் எடுத்து எழும்புவார்கள் சொல்லப்படுது. அப்போ இந்த டிவினிட்டி, அவருடைய அந்த தெய்வீக தன்மையை அதிகமாக அந்த யோவான் சுவிசேஷம் குறிப்பிடுவதாக காணப்படுகிறது.
இந்த கானாவூர் கல்யாணம், அந்த அற்புதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது யோவான் புத்தகத்துல மட்டும்தான் என்ன செய்யப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல லாசரு உயிரோட எழுப்புதல், அதுவும் யோவான் புத்தகத்துல மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷத்துல 7 அற்புதங்கள் தான் இருக்குது. ஓமை லூக்காவுல நிறைய ஓமைகள் இருக்கும். ஆனா யோவான் புத்தகத்துல ஓமைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்லை. நானே நல்ல மேய்ப்பன், நானே மெய்யான திராட்சை செடி, தன்னை மெய்ப்பனாக திராட்சை செடியாக ஒப்பிட்டு அவர் அங்கே கூறுவதெல்லாம் அங்கதான் யோவான் சுவிசேஷத்தெல்லாம் பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களை வாசிப்போம். யோவான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அப்போ தேவனுடைய வார்த்தையானவராக இந்த யோவான் சுவிசேஷம் அதிகமாக என்ன செய்து விளக்குகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அது மட்டும் இல்ல, அந்த வார்த்தை என்னவா இருந்துச்சு, தேவனாக இருந்ததுன்னு சொல்லப்படும். அதனால இயேசு கிறிஸ்து தேவன் இல்லை என்று சொல்லி யாரும் சொல்ல முடியாது. இந்த பகுதியை நம்ம என்ன செய்யணும், குறைந்தது ஒரு 14ஆம் வசனம் வரைக்குமாவது எல்லாரும் என்ன செய்யணும், திரும்ப திரும்ப படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கணும். எளிதாக வஞ்சித்து விடுவார். நான் ஒரு முஸ்லீம், என்னுடைய மகனுடைய ஃப்ரெண்டு, அவருடைய வீடு பிரதிஷ்டைக்காக நாங்கள் போயிருந்தோம். எல்லாரும் முஸ்லீம் தான். அப்போ ஒருத்தர் சொல்றான், யாராவது உங்க இதுல கிறிஸ்தவ இருந்தா அனுப்பி விடு, நான் இது வரைக்கும் 7 கிறிஸ்தவர்களை முஸ்லீமா மாத்திட்டேன் அப்படின்னு சொன்னோம். காரணம், இந்த வசனத்தெல்லாம் சொல்லி அவர் கடவுள் கிடையாது, இதெல்லாம் தெரியாதவர்களை எளிதாக ஏமாற்றி விடுவார். அதனால இதெல்லாம் நீங்க நல்லா படித்து கொள்ள வேண்டும், ஞாபகத்தில் வச்சுக்கணும். இயேசு கிறிஸ்து பற்றி எப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. வேத புத்தகம் முழுதுமே ஆதியாகமம் ஸ்திரீயின் வித்தானவர், அப்படி ஒவ்வொன்றும் இருக்கும். லேவியராகமம் அவர் பஸ்கா இயேசு கிறிஸ்து, அப்படியே ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைப்பே இயேசு கிறிஸ்து. அவர் இல்லாம ஒண்ணுமே இல்லை. அதை நம்ம எந்தைக்கும் மறந்துடக்கூடாது, எங்கேயும் வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது. இப்போ அவர் வார்த்தையாக இருந்தார், தேவனிடத்தில் இருந்தார், அவர் தேவனாக இருந்தார் என்பதை நம்ம என்ன செய்யணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே அதிகாரத்தை 49ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். அப்போ நாத்தான்வேல் அவரை பார்த்து சொல்றாரு, நீ தேவனுடைய குமாரன், அதே நேரத்தில் நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று அறிக்கையிடுவதை நம்ம பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 3:31. உன்னதத்தில் இருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன், பூமியின் தன்மையுள்ளவனாய் இருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான், பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். ஆமென். உன்னதத்தில் வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். இப்போ அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னா, இங்கதான் அதிகமாக பரலோக ராஜ்யம் என்பதை குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது யோவான் சுவிசேஷத்துல. அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அதிக அழுத்தமாக இது சொல்வதாக இருக்கிறது, பரலோகத்தோடு சம்பந்தப்பட்டவர் என்பதை. அதான் உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேன்மையானவர், பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் என்று சொல்வதை நம்ம அங்க பார்ப்போம். இது யோவான் ஸ்நானன் ஆண்டவரை குறித்து சாட்சி எடுக்கிறார். யோவான் தான் முதலாக சாட்சியாக அவரை அறிவிப்பதற்காக வந்தவர். அவர் இப்படி சொல்றார், உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். அப்ப அங்கிருந்து வந்தவர் அவரு. ஒரு பெண்ணிடத்துல பிறந்தவர் மட்டும் கிடையாது, அவர் அங்கிருந்து வந்தவர் என்பதை உறுதியாக கூறுவதை நம்ம இங்க பாக்குறோம். 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், 6:38. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன். அப்போ தான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர்.
வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் அப்படிங்கிறத இங்கே கூறுவதை நாம் பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம், இப்ப எத்தனாவது வருஷம்? 6ஆம் அதிகாரம் 38 வாசமா? 6ஆம் அதிகாரத்துல 67ல இருந்து 69 வாசிங்க. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். ஆமென். இங்க பாத்தீங்கன்னா, இத நீங்க முன்னால படிச்சு பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, என் மாம்சத்தை புசிக்கிறவன் தான் என்ன உண்டு, ஜீவன் உண்டு எல்லாம் பேசுறாரு. அதான் அவங்களால புரிந்து கொள்ள முடியல. என்ன மாம்சத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணணும் அப்படின்றாரு. அவங்களுக்கு இதெல்லாம் புரியல. அதனால நிறைய பேர் அவர்கிட்ட விலகி போறாங்க. அப்போ சீசர்களும் விலகி போகும்போது தான் இந்த வசனத்தை சொல்றாரு, நீங்களும் என்னை விட்டு போக மனதாயிருக்கிறீர்களோ என்று கேட்கும்போது, அவர்கிட்ட என்ன சொல்றாங்க, உங்கள்கிட்ட அது கிடைக்கும், நீங்க 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷிச்சீங்க, டெய்லி எங்களுக்கு சாப்பாடு போடுறீங்க, நாங்க எப்படி போவோம்லாம் சொல்லல. என்ன உண்டு, நித்திய ஜீவனுள்ள நித்திய ஜீவசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. அது மட்டும் இல்ல, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் அப்படின்றார். அவர் யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, வரப்போகிற மேசியா. அல்லேலூயா. அதனால எவ்வளவு கிளியரா வேத புத்தகம் இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறுகிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ ஆபிரகாம் நீ பார்த்தது உண்டா? நீ சின்ன ஆள் தான், 50 வயசு கூட உனக்கு ஆகல, நீ எப்படி ஆபிரகாமா கண்டியோன்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. மெய்யாகவே மெய்யாகவே நான் இருக்கிறேன். எப்போ? ஆபிரகாமுக்கு முன்னாலே. ஆமே. அதனால அவர் பிறந்து 2000 வருஷம் தான் இயேசு கிறிஸ்து ஆச்சுன்னா சொல்லல. ஆபிரகாமுக்கு முன்னாலே நான் இருக்கிறேன் அப்படி என்று சொன்னா அவங்க ஆபிரகாமை தான் விசுவாசித்தார்கள். அடுத்ததாக 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க. 17:1-2. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஆமென். இங்கே பாருங்க 2ஆம் வசனத்துல உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அப்படின்னு ஆரம்பிக்குது. குமாரன், உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். அப்போ மகன்கிறத அங்க உறுதிப்படுத்துறத பாக்குறோம். ஒரு முஸ்லீம் பிரீச்சர் உண்டு, அவனை இப்ப இந்தியாவுக்குள்ளலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணிட்டாங்க. அவன் பல இடங்கள்ல போயிட்டு கிறிஸ்துவ மத்தியில எல்லாம் இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய குமாரனே கிடையாது, அவர் ஒரு நேரம் கூட தன்னை அவருடைய குமாரன் சொன்னது கிடையாது, ஐயா வசனத்தை காட்டுங்க பார்க்கலாம். ஆனா நிறைய பேருக்கு பைபிள் வசனம் தெரியாதனால அவங்களால சொல்ல முடியல. ஆனா இங்க அழகாக சொல்லப்பட்டிருக்குது, இதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் என்று சொல்லுகிறார். அடுத்த முக்கியமான வசனம், ஒன்றான மெய் தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அப்போ மெய் தேவன் ஒருத்தர் உண்டு, அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்து உண்டு. 2 பேரையும் விசுவாசிப்பதுதான் நித்திய ஜீவன் என்பதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. 20வது அதிகாரம் 30-31 வாசிங்க. 20:30-31. இந்த புஸ்தகத்திலே எழுதிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தம்முடைய சீசருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும்
விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ம். அப்போ இதுல நிறைய அற்புதங்கள் செய்த எல்லா அற்புதங்களும் என்ன செய்யப்படல? வேத புத்தகத்துல குறிப்பிடப்படவில்லை. முக்கியமா யோவான் புத்தகத்துல அற்புதங்களை பற்றிலாம் எழுதல. அதிகமா எழுதல. அந்த 2 அற்புதங்கள் தான் நான் சொன்னேன். ஒன்று கானாவூர், ஒண்ணு வந்து லாசர். அப்போ எதுக்காக எழுதப்பட்டதுன்னா, தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று நாம் விசுவாசிக்கும்படியாக. அதுக்கு தான் அந்த அற்புதங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படிக்காக இவர் என்ன செய்யப்பட்டிருக்குது? எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த இப்படி எடுப்பது உங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்குது எனக்கு தெரியாது. ஒரு இன்ஸ்பைரிங் மெசேஜ் கொடுத்து அப்படியே உற்சாகப்படுத்துறதுக்கு நான் இல்ல. இப்படி எடுப்பது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொன்னா, நான் வரிசையா ஒவ்வொரு நாள்ல ஒரு நாள் அப்போஸ்தலர், ஒரு நாள் 1 கொரிந்தியர் அப்படியே எடுத்துட்டு கூட எதுக்காக எழுதப்பட்டது? அதுல எது முக்கியம்? அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு தெரிவித்தால், திரும்ப நீங்க உங்களை படிக்கும்போது இந்த புரிந்து கொள்வதற்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது தேவனுடைய சித்தமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்னுடைய மனசுல தோணுனது சொல்றேன். அதனால உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. இல்ல அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்யலாம்? தொடர்ந்து அப்போஸ்தலர், ரோமர் அப்படி ஒரு நாள்ல கூட என்ன செய்யலாம்? முக்கியமான வசனங்களை மட்டும் எடுத்து நம்ம பார்க்கலாம். கர்த்தர் தாமே உங்களுடைய கண்களை தெளிவாக்குவாராக. ஏன்னா அந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு எம்மாவு சீசர்கள் இயேசு கிறிஸ்து கூட கூட என்ன செய்யல அவங்களால புரிந்து கொள்ள முடியல. ஆனா அவர்கள் கண்களை திறந்து அப்படின்றார். அந்த அந்த அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும்போது அவங்க கண்கள் திறந்து ஒரு இயேசு கிறிஸ்துன்னு புரிஞ்சிட்டாங்க. ஏன்னா கண்கள் ஆவிக்குரிய கண்கள் நிறைய நேரம் திறக்கப்படாதபடி உலக காரியங்கள், உலக கவலைகள், உலக போராட்டங்கள் நம்மை மூடிக்கொள்ளலாம். ஆனா எல்லாரும் கைவிட்டு போலாம். இந்த சூழ்நிலையில நான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் ஒரு ஊழியத்தை விட்டு வெளியே வர வேண்டியதாயிட்டு எல்லாரும் நான் எவ்வளவு உழைச்சேன், எவ்வளவு பணம் செலவு பண்ணேன், எவ்வளவுலாம் ஊழியத்துக்காக பணம் கலெக்ட் பண்ணி கொடுத்தேன்னா தெரிந்தாலும் ஒருத்தர் கூட நீங்க இருங்கன்னு சொல்லி சொல்லல. இன்னும் ரொம்ப நான் உதவி செய்த உதவி பெற்றவங்களும் என்ன அசட்டை பண்ணாங்க. கைவிடப்பட்ட நிலை தான். ஆனா எனக்கு நிச்சயமா தெரியும் ஆண்டவர் என்ன அதை பற்றி நான் கொஞ்சம் கூட கவலைப்படல. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். எப்போதும் என்னோடு இருக்கிறார். ஒவ்வொரு செகண்டும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று தெரியும். அதனால தைரியமா இருக்கிறேன். புதிய வழியை காட்டுவார் என்பதிலே நான் முழு நம்பிக்கையோடு கூட இருக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப ஆண்டவருடைய ஜப சித்தத்தை அறிந்து தான் நான் விலகினேன். என்னால செய்ய முடியல, செய்து ஒரு பயனும் இல்லைன்னு சொல்லி. எதுக்காக சொல்றேன்னா, எந்த சூழ்நிலையிலும் நம்மை ஆண்டவர் கைவிடுகிறது இல்லை. நம்மை விட்டு விலக போறதில்லை. அதை நம்ம கிளியரா தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தொடர்ந்து நம்ம எப்படி பார்க்கலாமா எப்படிங்கிறத நீங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. அதுபடி நம்ம நடத்தலாம். அல்லது கர்த்தர் சித்தம் வைக்கும்படி நான் தொடர்ந்து நடத்த சித்தமா இருக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா இந்த முறைகளை பின்பற்றலாம். அல்லது கடவுள் எப்படி சொல்றாரோ அதன்படி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கிருபையினாலே நிரப்பும், உடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பும், சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. அப்பா நீர் ராஜாவாக, ஊழியனாக, மனிதகுமாரனாக, தேவகுமாரனாக ஆண்டவரே இந்த 4 சுவிசேஷங்களே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறீர். இன்னும் ஆண்டவரே நீர் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லியிருக்கிறீரே. நல்ல மேய்ப்பனாக ஒவ்வொருவரையும் அற்புதமாக வழிநடத்த போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். புல்லின் நடுவிலே நீரூற்றண்டு ஆண்டையில நீர் நடத்துகிற தேவனாய் ஆண்டவரே அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். அப்படியே நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய கவலைகள் எல்லாம் ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனால் எந்த பயனும் கிடையாது. ஆண்டவரே உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். மேய்ப்பராக இருந்து எங்களை நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். திராட்சை கொடியை உம்மிடத்தில் நாங்கள் இணைந்து கொடிகளாக நல்ல கனிகளை தர எங்களுக்கு உதவி செய்யும்.
கோபம், எரிச்சல், பகை, விரோதங்கள், கசப்புகள் இவைகள் எல்லாம் எங்களை விட்டு ஓடி போகட்டும். எந்த விதமான உலக ஆசைகளுக்கும் நாங்கள் இடம் கொடாதபடி கனிகளை தந்து அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நீடிய பொறுமை, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்ற கனியை கொடுக்கத்தக்கதாய் கர்த்தாவை நாங்கள் உண்மையிலே இணைந்திருக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தாரும், கிருபை தாரும். உம்முடைய அன்பை விட்டு எதுவும் பிரிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறீர். எந்த நாச மோசங்களோ இந்த பிரச்சனைகளோ உம்முடைய அன்பை விட்டு பிரிக்காதபடி எங்களை காத்துக்கொள். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், தைரியப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.